இனிமே எதை பார்த்தாலும் சாவு பயம் வரும் போலயே. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சாவு பயத்தை காட்டுறீங்களேடா. நான் எதை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் தான். நிறுத்து, நான் ஒன்னு சொல்லிட்டு போயிடுறேன். வீடியோ பாக்குறதுல 99% யாருமே சப்ஸ்கிரைபே பண்றது இல்லை. அதை பண்ணிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க வீடியோ பார்க்க. அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எந்த பொருளை பார்த்தாலுமே சாவு வந்துருமோனே பயமா இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்கானுங்க இந்த படத்துல. இது வரைக்கும் வந்த படத்துலயே இதுவும் ஒரு நல்ல படம். ஃபைனல் டெஸ்டினேஷன் ட்ரெய்லர் நீங்க பாத்துருந்தீங்கன்னா பிடிக்கும்னா, பிடிக்கலன்னா கூட இந்த படம் பிடிக்கும். நல்லா இருக்கு. சரி, ஓகே. இந்த படத்தோட கதைன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஸ்டெஃப்னியோட பாட்டி அவங்க வந்துட்டு நிறைய பேர்த்த டெத்துல இருந்து காப்பாத்திடுறாங்க. அவங்க பேர் ஐரிஷ். இதுக்கு முன்னாடி படம்லாம் பாத்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த டெத் வரதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தருக்கு இன்ஸ்டிங் பண்ணும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நம்ம ஐரிஷ். அவங்களுக்கு இன்ஸ்டிங் பண்றதுனால நிறைய பேர்த்த டெத்துல இருந்து காப்பாத்திடுறாங்க. அந்த நிறைய பேர்த்த டெத்துல இருந்து காப்பாத்துறதுனால அவங்களெல்லாம் கொல்றதுக்கு டெத்துக்கு லேட் ஆயிடுச்சு. விதிப்படி அவங்க எல்லாம் செத்துருக்கணும். அதுவும் இல்லாம விதிப்படி அவங்களுக்கு குழந்தைய பிறந்திருக்க கூடாது. அவங்க எல்லாத்துக்குமே குழந்தைலாம் பிறந்து இப்ப இருக்கிறதுனால அவங்களெல்லாம் வழியா அப்படியே கொண்டுகிட்டே வருது. அதுல கடைசியா நம்ம ஐரிஷ் மட்டும் ஒரு இடத்துல பாதுகாப்பா இருப்பாங்க. அவங்க செத்ததுக்கு அப்புறம் அவங்களோட பிளட் லைனா இருக்க நம்ம ஸ்டெஃப்னியோட அம்மா அவங்களெல்லாம் வரிசையா கொண்டுகிட்டே வரும். அதுதான் இந்த படத்தோட கதை. இவங்க எடுத்துக்கிட்ட கான்செப்ட் உண்மையாலுமே சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா பாக்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த படம் ஸ்டார்ட் ஆகக்குள்ள ஒரு காயினை வச்சு ஒரு சம்பவம் இருக்கும். அந்த காயினாலதான் டெத் ஆரம்பிக்கும். அதே காயின்ல கடைசியா முடிஞ்ச மாதிரி காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம இதுல காட்டின ஒவ்வொரு கில், டெத் எல்லாமே டிஃப்ரெண்டா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டெத் எல்லாம் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டா ரத்தம் தெறிக்க நசுக்கி எடுத்து பிதுக்கி எடுத்து எல்லாம் பண்ணி வச்சிருக்கானுங்க. இந்த ஸ்கேன் பண்ற மிஷின்ல ஒரு டெத் வரும். அதெல்லாம் ரொம்பவே கொடூரமா இருந்துச்சு. அப்புறம் கடைசியா நம்ம ஹீரோயின் அந்த காயினை வச்சு ஒரு சம்பவம் நடக்கும் ஹீரோயினுக்கு. அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். இது ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி தாங்க. இந்த ஒரு பொருள் கீழே விழுந்ததுனால ஒருத்தருக்கு டெத் வந்துச்சு. ஒரு பேனா கீழே விழுந்துருச்சு, அதனால ஒருத்தனுக்கு டெத் வந்துருச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இந்த படத்தோட கதையும் இருக்கும். இந்த ட்ரையாலஜியோட எல்லா படமுமே அப்படிதான் இருக்கும். நல்லா இருக்குங்க இந்த படம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்களை சுத்தி ஏதாச்சும் ஒரு பொருள் இருந்தா அதே இடத்துல எடுத்து வச்சிருங்க. கீழே உள்ள ஒரு மாதிரி இருந்தாலும் சரி, பக்கத்துல ஷார்ப்பா எந்த பொருள் இருந்தாலும் நல்லா எடுத்து கரெக்டா எடுத்து பத்திரமா வச்சிருங்க.